ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதம் இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காவை நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு 5 நிமிஷம் போதும். இதுக்கு பேர் திடீர் ஊறுகான்னு சொல்லுவாங்க. மாங்காவினுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ½ டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். கடாய் நல்லா சூடாக இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ½ டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து மாங்காய் அப்படியே ஊற்றிடணும். எண்ணெய் சூடாக இருக்கும் போதுல நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த உடனடி ஊறுகாய் செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் போதும். மாங்காய் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் தாளித்து இந்த மாதிரி சேர்க்குறதுக்கு 5 மினிட்ஸ் போதும். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாவை பார்க்கும்போதுலே நாக்கு ஊறுதுங்களா? இந்த ஊறுகாய்க்காகவே ஒரு தயிர் சாதம் பண்ணிடலாம். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு சாதத்தை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பச்சரிசி சாதம். இது கூட பால், தயிர், உப்பு, துருவின இஞ்சி, துருவின மாங்காய், துருவின கேரட், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க பாலை சாதத்தில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நேரம் ஆக ஆக தயிர் சாதம் கெட்டி ஆகிடும். அதே நேரத்தில் புளிப்பு டேஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தயிர் சாதத்தை கிண்டிக்கோங்க. சாதமும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது தயிர் சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். பால், தயிர், சாதம் 3 நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற மீதி பொருட்களை எல்லாம் சாதத்தில் சேர்த்துடலாம். இஞ்சி, மாங்காய் துருவல் இதை தயிர் சாதத்தில் சேர்த்துக்கிட்டோன்னா தயிர் சாதம் சாப்பிடும்போது அங்கங்கே பல்லில் கடிபடும். அப்போ தயிர் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கலர்ஃபுல்லாக இருந்தால். அது நல்லா சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன். மல்லித்தலை. இப்போ இந்த பொருட்களை எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். திராட்சை சேர்த்துக்குவாங்க. கருப்பு திராட்சை இருந்தால் நீங்களும் சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயின் இன்க்ரீடியண்ட்டான உப்பு இன்னும் சேர்க்கவே இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளிக்கணும். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை, மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க. அப்படியே சூடாக எடுத்து தயிர் சாதத்தில் கொட்டி கலந்து விட்டுருங்க. தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன்.
இந்த சூப்பரான சுவையான தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட் மார்னிங் கிச்சன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.